வணக்கம் அன்பான தாயக உறவுகளே. வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் நேற்றைய தினம் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு சென்றிருந்த நிலையில் இன்றைய தினம் போலீசாரால் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அண்மையில் தம்பங்குள பகுதியைச் சேர்ந்த இளம் பட்டதாரியான 27 வயதுடைய கர்ப்பிணி தாயாரான மரியராஜ் சிந்துஜா அவர்கள் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டிருந்த நிலையில் வைத்தியர்களின் அசமந்த போக்கினால் பரிதாபகரமாக இறந்ததாக உறவினர்கள் தெரிவித்திருந்தார்கள். இந்நிலையில் நேற்றைய தினம் பேராதனையில் இருந்து இரவு 10:30 மணியளவில் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு வைத்தியர் அர்ச்சுனா அவர்கள் சென்று இந்த இறப்பு தொடர்பாக விசாரித்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவும் பொருட்டு அங்கு சென்றிருந்தார். இந்த நிலையில் வைத்தியர்களுக்கும் இவருக்கும் இடையிலே வாக்குவாதங்கள் ஏற்பட்ட நிலையில் போலீசார் தலையிட்டு இதனை சுமூகமான முறையில் தீர்த்து வைத்திருந்தனர். இதன்பின் நேற்றைய தினம் வைத்தியர் அர்ச்சுனா அவர்கள் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலைக்குள் அத்துமீறி பிரவேசித்ததாக செய்யப்பட்ட முறைப்பாட்டின் அடிப்படையில் மன்னார் போலீசாரால் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் அழைக்கப்பட்ட நிலையில் பின்னர் நீதிவான் முன்னிலையில் அவர் முற்படுத்தப்பட்டு எதிர்வரும் 7ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார். எனவே இந்த காணொளியில் நேற்றைய தினம் நிகழ்ந்த சம்பவங்களையும் இன்று நடந்த சம்பவங்களும் இந்த காணொளியிலே இணைக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான காணொளியையும் அங்கு நடைபெற்ற விடயங்களையும் நீங்கள் தெளிவாக அறிந்து கொள்ளலாம். தொடர்ந்தும் காணொளியோடு இணைந்திருக்கிறது. என்னென்ன டாக்குமெண்ட் உங்கள்ட்ட இருக்குது? உங்களோட கஸ்டடிக்கு நீங்க எடுப்பாங்க. நான் நீங்க ஒரிஜினல்ல போட்டோவுக்கு எடுத்துக்கலாமே. ஒரிஜினல் அவங்கள்ட்ட கொடுத்துட்டு போட்டோவுக்கு எடுத்துக்கலாமே. நீங்க ஓல்ட்ட பண்ணீங்களே டாக்குமெண்ட். மண்டே செய்யற விஷயம் இல்லையா? இது மெடிக்கல் நெக்லிஜென்ஸ் தானே. இப்ப நீங்க எவ்வளவு ஆளும் எடுத்துருக்கீங்களே, டெத் நடந்த எவ்வளவு நாள்? இப்ப ஒரிஜினல் டாக்குமெண்ட் நீங்க அவங்கள்ட்ட கொடுத்துருக்கலாமே. ஒரிஜினல் டாக்குமெண்ட் நீங்க எடுத்தீங்க உங்களோட ஹாஸ்டடிக்கு. நீங்க ஓல்ட்ட பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. உங்களுக்கு ஏற்கனவே சமாந்திரையில உங்களுக்கு எதிராக வழக்கு போய் கொண்டிருக்கு அசாத்னால. இல்ல நீங்க திருப்பி பேஷண்ட்டை கால் பண்ணி இருக்கிறீங்களே. நீங்க திருப்பி பேஷண்ட்டை கால் பண்ணி இருக்கீங்க வாங்க தர சொல்லி. அதுவும் ரெக்கார்டிங் இருக்கு என்னோட. இல்ல நீங்க அப்ப நீங்க பண்ணிருக்கீங்கன்றது அர்த்தம். அப்படின்னா அப்படின்னு போர்ட்ல கிடக்குமா? நான் போர்ட்ல கிடக்காது. நானும் ஒரு MBBS டாக்டர் எம்எஸ்சி மெடிக்கல் அட்மின். ரைட், ஓகே. அப்படியா? நீங்க பாருங்க. நான் ஹாஸ்பிட்டல் நான் போர்டை பார்க்கலாமா? போர்டை பார்க்க நானும் MBBS டாக்டர் தான். என்ன MSc மெடிக்கல் அட்மின். நான் போர்டை பார்க்கல. அதான் இல்லை உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ண தான் எடுத்து நான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நிற்கிறேன். ஏன்டா நீங்க அதை மூடி மறைக்கிறீங்களே. சமாந்துரையில் உங்களுக்கு கேஸ் இருக்கு ஆல்ரெடி. ஓ என்ன இருக்குன்னா டெத் ஒன்று இருக்கு. என்ன இன்கொயரி இதுவரைக்கும் என்ன இன்கொயரி எடுத்திருக்கீங்க? என்ன செஞ்சிருக்கீங்க? என்ன ஆக்ஷன் எடுத்திருக்கீங்க? எப்ப டெத் நடந்தது? FHPTயும் போட இல்லையா? நீங்க முதல் இன்ஸ்டிடியூஷன் மெட்டர்னிட்டி ஆஃப் டெத் ரிவ்யூ செய்திருக்கீங்களா? அதுக்கு முன்னாடி ரைட். அப்ப நீங்க இது போலீஸ் கிடைக்கல மெட்டல் டெத். ஓ டெத் தான். இது மெடிக்கல் நெக்லிஜென்ஸ் நீ விளங்கல சார். இல்ல அது வளமையா செய்யறது. நாங்க பார்க்காத போஸ்ட்மார்ட்டம் வாங்க. நாங்க மெடிக்கல் ஸ்டூடெண்ட் காலேஜ்ல இருந்து எவ்வளவு போஸ்ட்மார்ட்டம் பார்த்தோம். அதே கன்சர்ன் எதிராக தான் கம்ப்ளைண்ட் எல்லாம் வந்து இருக்கு போய் அங்க எஃப்னாலையும். சரியா? ஓகே. நான் கேட்க விரும்பல. இதான் என் நம்பர். உங்களோட மற்ற நம்பருக்கு அடிச்சுனா நீங்க ஆன்சர் பண்ணல. இந்த நம்பர் உங்களோட ஓபிடி தான். இல்ல நான் உங்களுக்கு கனடா காய்ச்சிருக்கேன். அந்த ரெக்கார்டிங் இருக்கு என்கிட்ட. எப்படி வசதி? கனடா காய்ச்சிருக்கேன். அந்த ரெக்கார்டிங் இருக்கு. எப்படி வசதி என்ன? ஓகே, தேங்க் யூ. குட் நைட். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஓகே. Working on RD, not just
Okay. Yeah, Okay. signature. Okay, you are medical officer? Yeah, medical. So I'm a medical admin. So but suppose that you The difference. DGS are in the DGS manner. So let me know why should I talk to My you? architect told me. Yeah, told you. Yeah. Yeah, so I asked him to call me. Yeah. Okay. And I hold the board. You don't need to wait. You don't have to ask him to wait. The board can. If you want anything, any clarification, you can have my number. That's in the Facebook, and you are not supposed to come here. Board can straight up. කොමිෂන් නැතුව ගන්න පුළුවන් වීඩියෝ කුස් කොටේන ලයිව් එකක් දාමු කොටේන මම දාන්න ලයිව් එකක් මේ බාහිර වෙනවා කොහොමද ඔත් ගන්න මම ડોક્ટર අර්ජුන මේ ඔබතුමා කොහෙද දුවන්නේ ඉන්න ඔබට ඔය ට්‍රාන්ස්ෆර් කරන නෑ නෑ ඔබතුමා කොහෙද දුවන්නේ ඉන්න ඔබ අපි ඉන්නවා ගන්න කම්පියුටර් ඔබතුමා ඔය මා දැන්නේ කරන්නේ බෑනේ ඔබතුමාට நம்மளையும் போலீஸ்ல ஓட்டுறாங்க அவருக்கு ડોક્ટર યોગેશ ඉන්දිය දෝනේ ඉතින් ඔය ඉරේක දැනට කොතම පුතා අපි දන්නවා මේ හොස්පිටල් එක කවුරුද ඩිරෙක්ටර් අපි දන්නවා කවුද කියලා හරි ඔය You want to meet me or what? நான் ஓடல நீங்க பப்ளிசிட்டி எடுக்க உங்களுக்கு அரசியல் செய்யணும்னா சமாந்தர மண்ணாலே சமாதான பக்கம் வருது நீங்க கிட்டலாம் டீச்சர் போட்டு வந்தீங்கன்னா இவருக்கு அரசியல் செய்யணும்னா I don't want to talk to media. really I don't want to talk to media. No, we don't want to. We know our limit. පොලිසියට කම්ප්ලේන්ට් කරානේ. යාට යන්න කියන්න. වාඩි කියන්න බෑ මට යන්න කියලා. වාට මොකද ඕනේ කියන්නේ? මට ඕනේ අයියාර ලෙග් ආගේ அந்த பேஷண்ட் டாக்குமெண்ட் எல்லாத்தையும் பரிக்கி பரிக்கை இல்லைங்க ஒருத்தர். பரிக்கையில அவங்களுக்கு இன்சூரன்ஸ் போட்டு மண்டே வருவாங்க. யாருமே இங்க பரிக்கை இல்ல. அப்படியே நீங்க பரிக்கல. அப்ப நீங்க பேஷண்ட் யாருமே பரிக்கை வீடியோ. நீங்க போய் பேஷண்ட கால் பண்ணல. கால் பண்ணி சொல்லி இருக்கறோம். மண்டே இன்குவரிக்கு வர சொல்லி. அப்படியே. ரைட். அதுக்கு முன்னாடி நீங்க கால் பண்ணல. அப்படியே. நானும் கால் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு கால் பண்ணி. எல்லா ரெக்கார்டிங் இருக்கு. இருக்கட்டும். இருக்கட்டும். என்னென்ன? எப்படி வசதி? வசதி. ரைட். நீங்க வந்த நோக்கம் என்ன? நீங்க பேஷண்ட் டெத் ஆயிருக்கு. அதுக்கு இன்குவரி நடக்குது. அது நான் பார்க்கலாம் தானே. நீங்க வரலாம். மண்டே வாங்க. ஏன்னா நீங்க சொல்ற டைம் எனக்கு வர மாட்டேங்குது. அதே நீங்க சொல்லிக்கிறமா இன்குவரி செய்யாது. நீங்க போட்டு வந்துருங்க. as a medical admin நீங்க உங்களோட அட்மின் நம்ம முடிச்சிட்டு வாங்க. அப்படியே. நீங்க அத சொன்ன அப்புறம் அட சுனி சைடு அடி சொல்லுங்க. சரி. செக்ரட்டரி அடி சொல்லுங்க. சரியா? ரைட். வேற என்ன கேட்கணும்? நீங்க பேஷண்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து நீங்க யாருமே டாக்குமெண்ட் பார்த்து இந்த ரெக்கார்டிங் இருக்கு நான் போட்டு காட்டுறேன். சரி பருக்கு காட்டுங்க யாரு வந்து பேஷண்டோட நீங்க காய்ச்ச ரெக்கார்டிங் இருக்கு. இல்ல பேஷண்டோட நாங்க ஒண்ணு கேட்கல. வர கேட்கலையா? வர சொல்லி வடிவா கட் பண்ணி யூடியூப்ல போடு. யூடியூப்ல போடு. நீங்க கதைக்கவே இல்லையா? பெருட்ட மாதிரி பார்க்காதீங்க. சமாந்தர வேலையும் இதை தான் செஞ்சுருக்கீங்க. இதுல ஆல்ரெடி கேசஸ் இருக்கு. இருக்கட்டும். நீங்க போன காலம் கேஸ் போடுறீங்க. அந்த போன காலம் எப்படி டெத் மறைச்சு போய் கேஸ் போட்டு வந்து மறைஞ்ச கேஸ் இல்ல. நாங்க ஹாஸ்பிடல் உங்களுக்கு மாதிரி ஒரு ஆள் வந்து அவருக்கு கேஸ் போட்டு இப்ப கேஸ் ரெண்டு போட்டு வந்து அப்படியா? ரைட். இந்த கேஸ் பாருங்க யார் வெல்றேன்னு சொல்லி நீங்க சொன்னீங்க வெளியே போக சொல்லி வெளியே நீங்க இப்ப ஏன் வந்து நீங்க மருந்து எடுக்க போறீங்களா? ஒரு தமிழ்ல சொன்னேன். இல்ல நீங்க மருந்து எடுக்க வந்திருக்கீங்களா? என்ன நோக்கத்துல வந்து நீங்க எங்க ஸ்டாஃப் டியூட்டியை டிஸ்டர்ப் பண்ணி ஹாஸ்பிடல் ஃபங்க்ஷனை டாக்டருக்கு வந்தா ஹாஸ்பிடல் டியூட்டி பாருங்க டிஸ்டர்ப் பண்ண தான் வந்திருக்கீங்க. உங்க அரசியலுக்கு இது சரி வராது. அப்படியா? நான் இப்போ சிஸ்டத்துல இருக்கேன். யார் சொன்ன உங்களுக்கு அரசியல் செய்யறேன்? சரி ஓகே லுக் அட்
டவுட் இருந்தா நாங்க இந்த inquiry பார்த்தா தான். சரி சரி, உங்களுக்கு டவுட் இருந்தா ஜெனிசன் கைப்பா. அவங்க We open ஹஸ்பண்ட் door. அவங்களோட அம்மா ரிலேஷன்ஸ் நீங்களும் வந்து கதைக்கலாம். சரி, okay. இது இன்குவரி டைம் இல்ல. No, no. நீங்க இப்போ வந்து இன்குவரி டைம் இல்ல. இப்போ நீங்க எதுவும் கதைக்க இயலாது. இது இன்குவரி டைம் அது. நீங்க படிச்சேன்னு சொல்றீங்க. நீங்க படிச்சாலுமே கதைக்கிறீங்க. நீங்க படிச்சேன்னா எப்படி கதைக்க மாட்டீங்க. இன்குவரி டைம் இல்ல. ஏன் டென்ஷன் ஆகுது? டென்ஷன் இல்ல. உங்களோட பொலிட்டிக்ஸ் செய்யறது உங்களுக்கு பப்ளிசிட்டிக்குரிய இடம் மன்னார் இல்ல. சரியா? ரைட். நீங்க என்ன சொல்றீங்க? நான் சொன்னேன். அதான் பப்ளிசிட்டி. சும்மா அவங்க மரணத்தை வச்சுக்கொண்டு நீங்க அதுல லாபம் அடைய என்ன மரணம் இது வரைக்கும் ப்ராப்பரான இன்வெஸ்டிகேஷன் போகுது. உங்களோட கதைக்கு உண்மை இல்ல. இந்த இன்வெஸ்டிகேஷன் நான் உங்களோட பார்த்தா அது மினிஸ்ட்ரி செய்யும். உங்களோட கதைக்க விரும்பல. நீங்க மீடியாவில் இதை எடுத்து போட்டு நீங்க பெரிய ஆளா பாக்குறீங்க. நான் வந்து ஒருத்தருக்குமே சொல்றேன். நான் பாருங்க இவங்க ஏன் ஓடுறீங்க? நாங்க ஓட இல்ல. இது எந்த ஹாஸ்பிட்டல் நான் இருக்கேன். உங்களோட ஹாஸ்பிட்டல் நீங்க போங்க. கண்டிப்பா நீங்க ஏன் ஓடுறீங்க? நாங்க ஓட மாட்டோம். இதை சொல்லி வீடியோ போட்டா நீங்க பெரிய ஆளா இருக்கீங்க. நீங்க பேராதீங்க வந்தா நீங்க போயிட்டு வாங்க. சரி, நீங்க ஏன் ஓடுறீங்க சார்? நாங்க ஓட மாட்டோம். உங்களுக்கு வேலை இருக்கு. உங்களுக்கு வேலை வேண்டிய தெரியல. உங்களுக்கு வேலை இருக்கு. எனக்கு எவ்வளவு பெரிய வேலை இருக்கு. சமூக பொறுப்பு இருக்கு. மண்டே வந்தீங்கன்னா சந்திக்கலாம். ஏன் ஓடுறீங்க? இது சம்பந்தம் வேலையை தகவல் நீங்க ஓடுறீங்க அப்ப நீங்க இது வேலையை தகவல் ஹெல்த் செக்ரட்டரிக்கா ஆர்மியோட கேட்டுட்டு வாங்க. அப்படியா? இது சம்பந்தம் அவர்கிட்ட சீரன் இந்த கோல் சரியா? ரைட், ஓகே, தேங்க் யூ. போயிட்டு வாங்க. அப்படியே நீங்க சொல்லி போன் பண்ண தேவையில்லை. எங்களை நாங்க பயப்படல. நீங்க அடிக்கடி வந்தா எங்களுக்கு நெல்ல. ஓகே, லெட்ஸ் கோ. கம் கம். No, no, I don't want to talk. No, you can talk. அப்படியா? No, you can talk. I'm medical admin. நீங்க மெடிக்கல் அப்படியா? ரிசர்ச் வந்துட்டாரா? நீங்க வாங்க. ரிசர்ச் வந்துட்டு நீங்க வாங்க. நீங்க எத்தனை குண்டடிச்சீங்கன்னு சொல்ல வேணாம். அது நீங்க திரும்ப எத்தனை குண்டடிச்சீங்கன்னு சொல்லவா? வாங்க 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 சார். ரைட், நீ வந்து ரெடி பண்ணி போட்டு நான் பார்க்கிறேன். எப்படி மூடி மறைச்சு விடிய 2 மணிக்கு வீட்டில் அப்பிட் ஆகிருக்கு. 7 மணி வரைக்கும் சாகம் வரைக்கும் கனிவுலா ஓடில. அதை பேருந்து நீங்கள் டிபார்ட்மெண்ட் இன்கொயரி செய்ய போகிறோம். நாங்கள் அது எல்லாத்தையும் இன்கொயரியில் செய்ய மாட்டோம். ஒரு கண்துடைப்பு வேலை என்ன. உடனே அரெஸ்ட் பண்ணி உடனே இன்கொயரி ஸ்டார்ட் பண்ணி போலீஸில் கேஸ் போட்டிருக்கோம். இது எல்லாருமே சேர்ந்து இப்படி மறக்கிறது சரியான பிள்ளை தானே. அதை கேட்டோன்னே அதை ஓடிச்சு. இன்றைக்கி வரல டாக்டர் ஸ்டே பண்ணுறீங்க இங்கே நினைக்கிறீங்க என்ன டாக்டர்? அநியாயமா சும்மா கூட செய்யல தானே. அப்படின்னா அதுக்குரிய இதெல்லாம் செஞ்சிருக்கோம். பட்டன் இன்கொயரி செய்து டாக்டர்ஸ் அந்த உடனே கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணி இதே 12 மணிக்கு வந்த பேஷனை பற்றி 7 மணி கனிவிழா போடாம விழுந்து செட் அப்படி கொள்ள சொல்லுவது கொலையடாப்பா. இருக்கிற மிஸ்மேராவது போட்டுக்கலாம். 13ஆம் சிசேரியன் செய்யிருக்குது. அது பிறகு கொண்டு லோக்கல் ஹாஸ்பிட்டலில் கொண்டு இதை கட்டப்பட்டு வீடியோ வச்சு பார்க்கல இவ்வளோ கூட சொல்லுவாங்க. இப்படியே கத்திக்குள்ளறி நாங்கள் இன்கொயரி செய்வோம். நாங்களே கொலை செஞ்சுட்டு நாங்களே இன்கொயரி செய்யலாம் தானே. கொலை செய்யாத என்ன இன்கொயரி செய்யறது? நாங்கள் கொலை செஞ்சோம் குற்றஞ்சாட்டப்பட்டாங்க. நாங்கள் இன்கொயரி செய்யலாம். கோர்ட்ஸோ போலீஸோ தான் செய்யும். கோர்ட்ஸுக்கு கட்டாயம் போடுவோம். டாக்டர் ரெண்டு மணிலேருந்து 7 மணி வரைக்கும் போட்டில் பார்க்குறேன். வயிற்றில் ப்ளீடிங் போகிற பேர் கனிவுலா கூட போடல. நான் போய் கேட்டது அந்த இந்த மிஸ் மேட்டை கனிவுலாவது போட்டிங்க. இல்லை என்ன டக்கப் பண்ணி தேவையில்லை. அப்ப அப்படி இல்லாத ஒரு பிரச்சனை நடந்திருந்தா அந்த பிரச்சனையை கேட்கணும். சொல்ல நீங்க வந்தது போல இல்ல. நீங்க மிட் நைட்ல வந்து 6ஆம் பாட்டுக்கு போறது போல சொன்னாங்க. அது பிரச்சனை இல்ல. ரெக்கார்டிங் இருக்கு. காட்டுச்சு எனக்கு. கோல் பண்ணி தான் வந்தேன். நான் அப்படி ஒரு கேட்டசி இல்லாம அது சரி. உங்களுக்கு தெரியாம நீங்க செய்ய மாட்டீங்களே அந்த விஷயத்தை. அதோட நான் வந்து கோமல் அட்டையர்ல நிக்கிறேன். எனக்கு போய் அடிச்சு பிடிச்சி எல்லாம் செய்ய தேவையில்லை. டாக்டர்ஸ் தான் குழம்பி வெளியே போகாது ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். உங்களை படம் இல்லையா இதே இந்த ஹாஸ்பிட்டல் இருந்தா வாமச்சாட்டு நானே கூட்டி கொண்டே உங்களுக்கு காட்டியிருப்பேன். வரையிலாண்டு சொல்லிக்கலையே ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு விளங்குதா உங்களுக்கு? ஒன்று சிம்பிள் அஸ் தட். 12 மணிக்கு வந்த பேச்சு 7 மணி வரைக்கும் கனிவுலா விட போடாம தான் செத்து இருக்கு. அதுக்கு ஒரு நார்மல் செயலை நான் போட்டிருந்தா நீங்களே அந்த பிள்ளை இப்போ காய்ச்சி வந்துருக்கு. நான் இதில் வந்திருக்கிறது வண்டியில நான் எந்த வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பேன். நான் பேராதில இருந்து டிரைவ் பண்ணி இப்போ நேற்று இரவு ஜெஃப்னாவில இருந்து பேராதில டிரைவ் பண்ணி திருப்பி அங்கிருந்து பின்னர் 4 மணிக்கு வலிக்கிட்டு 4 மணிக்கு 10 மணி 11 மணி எவ்வளவு சீக்கிரம் வந்திருப்பேன்னு யோசிச்சு பாருங்க. அடிபட்டு சாகிறது வந்து நான் இவங்களோட கலர்ஸ் காட்டுறதுக்கு இல்லையே. நான் வர தேவையில்லை. ஆல்ரெடி சினமே எதிர்பார்த்து கொண்டு நான் வேற நான் வந்தது உண்மையாகவே என்ன நடந்தது. இன்கேஸ் இவையில பிள்ளையான் இருந்தா இவ பிள்ளைய ஒத்துக்கொண்டா எல்லாரும் பிள்ளை தானே. நாங்கள் உடனே நித்திரையா போல நித்திரோம்னா அந்த பேஷண்ட்டுக்கு ஏதாவது நீங்க செய்யணுமா?
அது அவுட் ஆஃப் த கோர்ட் போயாவது முடிக்கலுமா அந்த பிள்ளை வந்து இன்னொரு 70 வருஷம் வாழணும். ஒரு தேப்பன் வந்து ஒரு பெயிண்டர், தாய் வந்து ஒரு படித்த யூனிவர்சிட்டி கிராஜுவேட். யோசிச்சு பாருங்க, இவ்வளோ பெரிய கொலையோண்ட செய்திருக்கோம் ஒரு வீட்டுக்காண்டு. எங்களுக்கு இது பண்ண நாங்கள் சொல்லலாம், இப்படி காய்ச்சோன்னா அப்படி காய்ச்சோன்னு வரியை போட்டு வந்து வரியை போட்டு நிற்கிறார், வரியை போட்டு வந்து கதைக்கலாம். அப்போ அந்த வீட்டில் இப்போ யோசிச்சு பார்க்கணும் மாதிரி. நான் அதை யோசிச்சுட்டு தான் நான் வந்தேன். நான் மட்டும் அவங்க பாபாண்டு எல்லாரும் சொல்லிக்கலாம், யோசிச்சு போட்டு தான் நான் வந்தேன். எனக்கு கொண்டு வந்து இந்த டாக்டர்ஸின் பேர் தெரிஞ்சா நாளைக்கு போலீஸில் கம்ப்ளைண்ட் போட்டு நான் போயிடுவேன். அது பிறகு கம்ப்ளைண்ட் எடுக்கிறதும் எடுக்காது. அந்த பேஷண்ட்டுக்கு வந்து நீங்கள் யோசிக்கிறீங்களா, இப்போ கால் பண்ணி விரட்டி இருக்கிறாங்க. அப்போ அந்தபடி நான் சொல்கிறது அப்படியே கிடக்குது. எனக்கு டாக்டர் காலமேலேருந்து கால் பண்ணி கொண்டு ஒருத்தரோடய ஒன்றும் கதைக்கிறாங்க. நான் பெருந்தரைக்கிறேன். அதோட அந்த பேஷண்ட் அம்மாட்ட அந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையும் பறிச்சு எடுத்துருக்காங்க. இனி எழுதி கொடுக்கலாம் தானே விரும்பின மாதிரி. நானும் டாக்டர் தானேடா, எனக்கு தெரியாது. பாப்பா நாங்கள் என்ன நடக்கும். ஓகே டாக்டர், ஓகே.